Yeah, dude. சீக்கிரமா மோக்காக்கு வாடா. I gotta go டா. மால் இங்க தான் இருக்கா. வந்தா பார்க்கலாம். இதோ இப்போ வந்துடுறேன். क्या खुशी, एक हफ्ता से मौका सिर दिख ही ना रही। मैं तो रेगुलर आ ही रहूं, तुम ही नहीं देख पा रही मैं हो। इधर ही कहीं ना कहीं बाजू वाले कमरा में हूँगा, तू ही ना देख पाई। இவனை அப்படியே பார்த்துட்டா. அவனை ஆர்டர் பண்ண சொல்லு, பாப்போம். Hey dude, what's up man? Meet my friend Titus. Hello. Hi. சரி வெளியே வா. Hey guys, just don't mind. I need to catch up with him. Okay. யாரா அந்த பொண்ணு? யாரு? இதோ அந்த green top போட்டுருக்கே. ரேஷ்மா. She's from Bangalore. SRT பொண்ணு. நெக்டா பொண்ணாடா அவ? இங்க என்ன பண்றா? இங்க தான் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறா. என் கசினோட ஃப்ரெண்ட். எங்கடா அந்த பொண்ணு? இங்க தான்டா இருக்கா. வா வா. Are you trying to impress me? நீ யார் எனக்கு பில் பே பண்ண? ரேஷ்மா ப்ளீஸ், they are my friends. நீ வாய் மூடுடா. ஐயோ மானத்தை வாங்க. இந்தா இவங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்க. ஏய் சாரிடா. ரேஷு. என்னடா அசிங்கமா இருக்கு. மாத்தி யோசி. நீ யார் எனக்கு பில் கட்டன்னு கேட்டுட்டு எனக்கு பே பண்ணிட்டு போறாடா. அப்ப எனக்கு அவ யாரு? ஓ அப்படி. ஆ வா பாபாலே, நான் தூங்க போறேன். ஏன் நான் சொன்ன பார்ட்டி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கண்ணே. என்ன வேலை? எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. யோ சொல்லியா? சார் கவர்மெண்ட்ல ரீசன்ட் ஸ்கீம் படி சுங்குவா சத்திரத்தில் கார் கம்பெனி ஆரம்பிக்க 50% சப்சிடி தர்றாங்க. The total project value is for 6,000 crores and I've already paid advance for 100 acres of land. யோ நீ சொல்லியா? அது ஒன்றும் இல்லை சார். சாரோட 6,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு நிலம் ஆக்குபை பண்ணதில் ஒருத்தர் மட்டும் நிலம் தர மாட்டேன்னு நடவடிக்கிறார் சார். யார் அவரு? வரதராஜ முதலியார். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த ப்ராஜெக்டை சார் கம்பெனிக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா சார் 10% உங்களுக்கு தரேங்கிறார் சார். அன்பு, ஊழியர் கூட்டத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த மணி தான் வந்து சொல்லுங்க. ஒருத்தர் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க. வரராஜ மலையாட்ட அவ்வளோ ஈஸியாக நிலத்தை வாங்கிட முடியுமா? அது கிடக்கட்டும், கம்பெனி எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொல்லுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாங்க. யூ மீ வாட் கியூ 10%. 10% வச்சு அண்டார்கார் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவருக்கு வர கொடுக்கணும். அந்த வரராஜ மொழியார் பேட்டரை நானே முடிச்சு கொடுத்துட்றேன். ஏப்பா அவரை பார்த்து இவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருப்பா. ஆனால் அதுக்கான கமிஷனை கோபால் கொடுத்துருங்க. எல்லாம் சரிண்ணே. இதே ப்ராஜெக்ட்டுக்காக என் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நீதிராஜன் வேற ஒரு பார்ட்டியாக சிஎம்கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கான். சிஎம்மும் என்ன காட்டில் அவனை தான் அதிகம் நம்புறாரு. உன் பேரே உனக்கு ஒழுங்காக கையெழுத்து போட தெரியாது. வேலாயுதம்னு போடியாருன்னா பக்கத்தில் துணைக்கால் போடுற. அப்புறம் எப்படியா உன்னை சிஎம் நம்புவார்? ஆங்கிறதுனால உன்னை ஒரு ஆளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ கிளம்பியா? உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். சரிண்ணே, தரேன். போ வரும். சார் அவர் சொன்ன விஷயம்லாம் உண்மைதான். இந்த ப்ராஜெக்ட் ஹெவி காம்படிஷன் இருக்கு. அரசாங்க திட்டம்னாவே 40 பேர் முகத்தான் செய்வாங்க. யார் முடிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, நான் முடிச்சு தரேன். அட்வான்ஸாக எனக்கு 10% முதல்ல வேணும். அதுக்கப்புறம் எவ்வளோங்கிறத அப்புறம் சொல்கிறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே கொடுத்துடலாம். ஏய் நாளைக்கு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி கொண்டு வந்துடுறேன். ஹாய் செழியன், என்ன இந்த பக்கம்? Yep, I'll see you later. Do you have any idea, Rashmi? I'm asking you. Hey, come this side. Hey, stop. Hi. Hey, 1 second. Hi, I'm Chilian. Yeah, old student of our college. I love you. Really? Yeah. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் luckiest person. Sorry dude, ரேஷ்மா தான் அந்த luckiest person. நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். Hey, stop. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் லவ் ஃபீல் பண்ணிருக்கேன். I mean it. I also mean it.
பொட்டி சார் நாங்கெல்லாம் சிட்டியில் பிக் ஷாட் பசங்க சார். எங்களுக்குள்ள பார்ட்டி கொண்டாடுறது தப்பா சார்? பாயமுடா தம்பி வா. ஹலோ சார், வினோத் ஃப்ரெண்டு சார். நான் தான் சார் வினோத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். தம்பி, ப்ரைவேட் பார்ட்டிங்கிற பேரில் ரேப் பார்ட்டி நடத்திருக்காங்க. இது ஏற்கனவே பேன் பண்ணது. தம்பி, பிடிச்ச உடனே எத்தனை பேருங்கிறது ஏசியில் சொல்லியாச்சு. இதில் ஒருத்தர் மிஸ் ஆனாலும் எனக்கு தான் ப்ராப்ளம். சார், நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. கடைசியில் அந்த செக்ரட்டரி ஜட்ஜிட்ட பார்த்தீங்களா? எனக்கு தெரியும்னே அவன் எப்படி ஆளுன்னு. சிஎம்முக்கே சுட கெடுக்கிறான்னா சும்மாவா? என்னன்னு சொல்றீங்க? அட ஆமாப்பா, சிஎம் பார்க்கணும் நான் சொன்னா அவருக்கு மூடு சரியில்லைன்னு இவன் சொல்றான். அவரு இவனை வச்சுக்கிட்டே என்ன திட்டுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவரை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. அவளு முதல்ல அவருக்கு போன போடு. அண்ணா ஒரு நம்பர் சொல்லுங்கண்ணே. 9346222228. ஓ, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நம்பரே உனக்கு தெரியல. இதில் பேச்சு மட்டும் பேசு. ஏன் ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. தெரியும்ல, நம்பர் சொல்லலன்னு கோவப்படுறீங்க. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே மண்டையில் அவன் நம்பரே ஏற்றிக்கிறது இல்லை. ஆல்ரெடி கித்தேஷ் சார் நீதிராஜன் தான் அப்ரோச் பண்ண சொன்னார். நான் தான் உங்களுக்கு ஜாச்சார்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் என்ன சார், அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. ஏய், 2 பேரும் போய் சொல்கிறேன். ஏய் கிளம்பு கிளம்பு, பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மூணு தெரியாம பேசிக்கிட்டு போ போ போ. ஏய், ஃபோன் எடுத்துட்டு வா. என்ன சார், கொடுத்த காசை கேட்டால் இப்படி கோச்சுக்கிறாங்க? இவன்ட்ட போய் கொடுத்த காசை திருப்பி கேட்குற. அந்த பணம் யானை வாயில போன கரும்பு தான். பாருங்கய்யா, நீங்க ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன்றா. ஐயா இருந்தாலும் பிஏ நம்பர் கடிச்சு பாருங்கய்யா. வாங்க உட்காருங்க சார். உங்கள் பையனை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஏன் என்ன வர சொல்லுங்க சார். ஏய் சரியா, என்னப்பா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்? நீ அதில் ட்ரை பண்ணி பாரு. இதை பண்றீங்க சார், இல்லீகலாக ஒரு விஷயம் நடக்குன்னு ஒரு குரூப்பை பிடிச்சி உள்ளே வச்சா உங்கள் பையன் தைரியமாக ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் சும்மாவா? என்ன மனசில் சினிமா ஹீரோன்னு நினைப்பா? அதே நினைப்போட உங்கள் பையனை நான் எடுத்துகிட்டு போவா? எங்க வந்து இடத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்ன உங்ககிட்ட வாங்கிட்டு வச்சுக்கலன்னு நினைச்சியா? ஏய், உனக்கு ஏதாவது வேணும் ஏன்னு சொல்ல வேண்டியதாடா. இப்போ பாரு, நமக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களா நம்மள கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு நடிக்கிறீங்க? நாளா ஊரா இருக்கல, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏன்னு சொல்ல வேண்டியானே. இல்ல இந்த இவன் இருக்கான், நீ பாட்டு ஏதாவது செஞ்சு வந்து நிற்கிறா. எனக்கு அது உரிமை கிடையாதா? அந்த இடத்துல இருந்தால் செஞ்சேன். அப்புறம் உங்க புள்ள இல்லையா? சரி பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் நடிக்கிறீங்க? நீ அவன் உயிரை எடுத்து பேசுறியா? இவனே கோவலே. ஏய் சொன்னாலும் கேட்க மாட்டியா? எவ்வளவு கையிட்டு பேசிக்கோ. என்னங்க நீங்க தோளுக்கு மேல வாழ்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா? என்ன தம்பி இன்னும் கோவம் குறையலையா? நான் கிளம்புறேன். இருங்க தம்பி, எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும் தானே உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். யாரு
அப்பா தானே அடிச்சாரு. இது வரைக்கும் ஒரு நாள் அவங்களை அடிச்சிருப்பாரா? அடிக்க வேண்டிய வயசுல எல்லாம் விட்டுட்டு இப்ப கை நீட்டுறாரு. என்ன தம்பி, அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாதா? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அப்பா சொன்ன பார்ட்டிக்கு தராமல் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி உள்ளே விழுந்து யாரோ ஒரு பெங்களூர் பார்ட்டிக்கு முடிச்சு கொடுத்துட்டான். அப்பாவுக்கும் ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அந்த டென்ஷனில் இருக்கும்போது நேரங்காலம் தெரியாமல் இந்த ஏசி சங்கையை வேற வந்து உங்களை பற்றி சொல்ல எல்லா கோவத்தையும் உங்கள் மேலே காட்டாரு. அது புரியாமல் நீங்கள் வா கோபாலு, பிள்ளைங்க சொல்லிச்சு நீ வந்திருக்கேன்னு. நீ வந்தாதான் குஷியாயிடுது அவளுங்களுக்கு. நான் போறேன் நீ போறேன்னு முந்துறாளுங்க. நான் இன்னைக்கு அதுக்கு வரல, போய் சுண்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்னயா புதுசா ஒரு தம்பி வந்திருக்கு, பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. அவர் எங்கள் ஐயா மினிஸ்டர் தெய்வநாயகத்தோட புள்ள. ஓ அப்படியா? ஏன் தம்பி முகம் ஆட்டமா இருக்கு? அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் பாடு. போப்பா தம்பி, அக்கா பாடி கேட்கணுமே. எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா இங்கே வந்து அக்காவை 4 வரி பாட சொல்லி கேட்டாலே என் மனசெல்லாம் சரியாயிரும். சும்மா இரு கோபாலு, நான் பாடுற பாடே பெரும் பாடா இருக்கு, இதுல வேற பாட்டு வேணுமாக்கும். அக்கா, இப்படி பெரிய மனுஷனோட புள்ள வந்திருக்கு, பாடுக்கா. குடிடா, தலைவலி போயிரும். இன்னும் அதே நினைப்போட தான் இருக்கியா? உங்களுக்கு நான் பிள்ளை இல்லையான்னு கேட்டேன். உனக்கு அப்போ நான் தாண்டான்னு அடித்தேன். என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதானா? நான் சம்பாதிச்சு வச்சுருக்க எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தாண்டா வாரிசு. அது ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு நாய் போயிட்டெல்லாம் காசு இருக்குது. ஆனால் இந்த அரசியல், அதிகாரம், பதவி இதெல்லாம் நான் மட்டுமே நினச்சி உங்கள்கிட்ட உடனே கொடுத்துட முடியாது. நீயும் கொஞ்சம் வரணும். நீ பண்ணதை தப்புன்னு சொல்லலை, எல்லாரும் இந்த வயசில் பண்ணுறதான். ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. வேட்டி எடுத்து கட்டு, கட்சி மீட்டிங்கு வா, நீயா 2 கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போ. அங்கே உன்னைய பார்த்து 4 பேர் ஓம் படத்தை போட்டு போஸ்ட் ஓட்டுவான். நாளைக்கு நான் பேச வசதியாக இருக்கும்ல. அந்த உடுங்க நாங்களாம் இருக்கோம்ல, தேர்த்து கொண்டு வந்துட மாட்டோமா? என்ன தம்பி? கூடிய சீக்கிரம் போஸ்டரை ஒட்டுறோம், தெய்வம் பெற்றது தெய்வ மகனேன்னு. போடா யோட்டம். நீ மட்டும் அந்த நேரத்துல வரலனா போட்டோ நியூஸ்னா என்னென்னமோ நடந்திருக்கும். நான் தான் ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எமோஷனலாக பேசுறதோட ரொமான்டிக்காக பேசலாமே. இந்த ரேஷ்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? செலியனை தான் பிடிக்கும். இந்த செலியனுக்கு தான் ரேஷ்மாவை பிடிக்கும். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பவே நினைச்சேன் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்ட்டு. லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் கேட்கறதுக்கு வேணா ஃபன்னியா இருக்கலாம், பட் நான் எப்பயும் என் மனசுக்கு தோன்றதான் செய்வேன். நீ என்ன சுத்தி சுத்தி வந்தப்ப நான் அதே சீரியஸா எடுத்துக்கல. The moment you saved me, I accept. You have ravished my heart. ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. I'm flattered. ஏதோ சொல்ற, இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி தரல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டு மட்டும் தெரியுது. See you tomorrow.